ஈரான் கண்ணில் மண்ணை தூவி பத்திரமாக மீட்கப்பட்ட அமெரிக்க வீரர். என்ன நடந்தது? நேற்று முன்தினம் ஈரானுக்குள் நுழைந்த அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. தாக்கப்பட்ட விமானத்தில் 2 பேர் இருந்த நிலையில் ஒருவர் ஏற்கனவே தப்பியிருந்தார். மற்றொருவர் ஈரானில் சிக்கிக் கொண்டார். அவரை இஸ்ரேலின் உதவியுடன் அமெரிக்கா மீட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்குள் சிக்கியிருப்பவரை மீட்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. இருப்பினும் இந்த பணி நன்கு திட்டமிடப்பட்டு சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரானின் மலைப்பகுதியில் சிக்கியிருந்த அமெரிக்க விமானப்படை கர்னலை மீட்க நடந்த இந்த நடவடிக்கை இராணுவ வரலாற்றிலேயே மிக சவாலான மற்றும் தந்திரமான ஒன்றாக கருதப்படுகிறது. மீட்பு பணி தொடங்குவதற்கு முன்பே அமெரிக்காவின் CIA திட்டமிட்டு பொய்யை பரப்பியதும் விமானி பத்திரமாக மீட்கப்பட்டு சாலை வழியாக கொண்டு செல்லப்படுகிறார் என்பதுதான் அந்த பொய். ஈரான் முழுவதும் இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவிய நிலையில் ஈரான் ராணுவம் சாலைகளை சீல் வைத்து தேடத் தொடங்கியது. இதனால் அமெரிக்க மீட்பு படையினருக்கு போதிய நேரம் கிடைத்தது. பாதிக்கப்பட்ட கர்னல் ஈரானிய படைகளிடம் சிக்காமல் இருக்க சுமார் 7000 அடி உயரமுள்ள மலைமுகடுகளில் ஏறி மறைந்திருந்தார். தனது இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்காமல் இருக்க அவசரகால சிக்னல் கருவியை மிக குறைந்த நேரமே பயன்படுத்தினார். இவர் எப்படியாவது மீட்பது என்று முடிவெடுத்த அமெரிக்கா நேவி சீல் மற்றும் கிரீன் பெராஸ்ட் என்ற சிறப்பு படை வீரர்களை 100 கணக்கில் களத்தில் இறக்கியது. இது தவிர வான் பாதுகாப்பிலும் முக்கியத்துவம் கொடுத்தது. அதாவது A-10 போர் விமானங்கள் மற்றும் ரீப்பர் ட்ரோன்கள் அந்த பகுதியை சுற்றி வட்டமிட்டன. மீட்கப்பட வேண்டிய வீரருக்கு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்த ஈரானிய வீரர்களை ட்ரோன்கள் தாக்கி அழித்தன. பிளாக் ஹாக் மற்றும் C-130 ரக விமானங்கள் வீரர்களை ஏற்று செல்ல பயன்படுத்தப்பட்டன. இஸ்ரேல் தனது சக்தி வாய்ந்த உளவுத்துறை மூலம் விமானியின் துல்லியமான இருப்பிடத்தை கண்டறிய உதவியது. மேலும் அமெரிக்காவின் மீட்பு பணிக்கும் இடையூறு ஏற்படாமல் இருக்க அந்த சமயம் ஈரானில் தான் நடத்தி வந்த வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. மீட்பு பணியின் போது 2 அமெரிக்க போக்குவரத்து விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஈரானிய நிலப்பரப்பில் சிக்கிக் கொண்டன. உடனடியாக மாற்று விமானங்கள் அனுப்பப்பட்டு அனைத்து வீரர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பழுதடைந்த அந்த விமானங்கள் ஈரானியர்களிடம் சிக்காமல் இருக்க அமெரிக்காவே அவற்றை வெடிக்க செய்து அழித்தது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது.